ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் மகன் கலைவாணியை நேசிக்கிறான், அவளை தான் அவனுக்கு பிடித்திருக்கிறது என்று அறிந்ததும் எதை பற்றியும் யோசியாது அனல்வேந்தனிடம் கூட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நேராக கலைவாணியின் அப்பாவிடம் வந்த அனல்வேந்தனின் அப்பா தன் நண்பன் பிரகாஷ் கூறியதை அப்படியே கூற, என்னடா வேந்தா, இதுல இப்படி ஒரு சிக்கலா? தங்கச்சி மேல ஆசைப்பட்டுட்டு அக்காவை கட்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த வாழ்க்கை சுமூகமா போகாது. சரி நீ கவலை விடு. நான் கலை கிட்டையும் முத்தமிழ் கிட்டையும் பேசி நல்ல ஒரு முடிவா எடுக்கிறேன். முத்தமிழுக்கு இங்கேயே நம்ம ஊர்லயே நல்ல ஒரு இளைஞனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். உங்க வீட்டு சம்பந்தத்தை மிஸ் பண்ண நான் விரும்பல. எப்படியும் நான் உங்க வீட்டு சம்பந்தி ஆயிடணும் என்று கோரிவிட்டு எழுந்து கொண்ட ராஜலிங்கம் கலைவாணி இருக்கும் அறையை நோக்கி நடந்தார். அறை வாசலை எட்டியவர் மெல்ல திரும்பி கஞ்சாடை செய்து மனைவி மற்றும் முத்தமிழை அழைத்தார். அறைக்குள் ஒருவர் பின் ஒருவராக செல்ல ராஜலிங்கத்தின் மகன்களும் ஒருவர் பின் ஒருவராக செல்ல அப்பாவை பார்த்தான் அனல்வேந்தன். எதுவும் அறியாதவர் போல் அப்பா அமர்ந்திருக்க அப்போதுதான் உணவை முடித்துக் கொண்டு அம்மாவும் அக்னியும் அப்பாவின் அருகில் வந்து அமர்ந்தனர். அனல்வேந்தனும் எழுந்து வந்து அப்பாவின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். அப்பா, நீங்க ராஜலிங்க அங்கிள் கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் ஏன் ஆண்டி முத்தமிழ் 2 பேரையும் கூட்டிட்டு ரூமுக்குள்ள போறாரு? பின்னாடியே தமிழரசன் கலையரசனும் போயிட்டாங்களே. அனல், நீ மனசுக்குள்ளேயே பூட்டி வச்ச அந்த அழகான ரகசியம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரகசியமா? அதே கேள்வியை தான் அம்மாவும் அக்னியும் கேட்டனர். உனக்கு கலைவாணியை தானே பிடிச்சிருக்கு? அதிர்ந்து போனான் அனல்வேந்தன். குபீர் என்று சிரித்தாள் அக்னி. நடந்த அனைத்தும் கலை நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் அக்னியிடம் கூறியிருந்தான் அனல்வேந்தன். நீ ஏன் சிரிக்கிற? அப்பா கோபமாக கேட்க, இல்லப்பா, நான் வேற ஒரு விஷயத்தை நினைச்சு சிரிச்சேன், சமாளித்தாள் அக்னி. அப்பா, எனக்கு கலையை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? பிரகாஷ் அங்கிள் தான். பிரகாஷ் அங்கிள் கலைவாணிய பத்தி உங்ககிட்ட எப்பப்பா சொன்னாரு? இப்பதான். அங்கிள் நம்ம கூட வரலையே. வரலதான். அதனால வீடியோ கால் பண்ணி என்ன சமாதானம் பண்ணும் போதுதான் சுவர்ல மாட்டி இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். ஐயோ அப்பா, நீங்க எல்லாரும் நினைக்கிறது உண்மை கிடையாது. சரி, இப்ப ராஜலிங்க அங்கிள் கிட்ட என்ன சொல்லி அனுப்புனீங்க? அவர் எதுக்காக ரூமுக்கு போயிருக்காரு? உனக்கு கலைவாணிய பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவர் அத கலைவாணி கிட்டையும் முத்தமிழ் கிட்டையும் பேசி கலைவாணியையே உனக்கு கட்டி வைக்கிறதா சொல்லிட்டுதான் அப்பா கூறி முடிப்பதற்குள் கோபமாக துள்ளி எழுந்தவன், அப்பா, எனக்கு கலைவாணியும் தேவையில்லை, முத்தமிழும் தேவையில்லை. முடிஞ்சா வேற ஏதாவது இடத்துல, குறிப்பா சென்னையில ஏதாவது பொண்ணு பாக்குறீங்களா? இந்த ஊர்ல இருந்து நமக்கு எந்த பொண்ணும் தேவையில்லை. நீங்க இது அங்கிள் கிட்ட சொல்ல மாட்டீங்க, நான் இப்ப சொல்லிட்டு வந்துடுறேன். பொறுமையை இழந்தவன் சாத்தி இருந்த அந்த அறைக்கு வந்து அனுமதி பெறாமல் கதவை திறக்க, என்னால அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. அந்த ஆளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நான் ஏன் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னால முடியாதுப்பா, கோபமாக கத்துகிறாள் கலைவாணி. இதை அனல்வேந்தன் எதிர்பார்க்கவே இல்லை. கலைவாணியின் கோபமான குரல் ஹாலில் அமர்ந்திருந்த அவனது குடும்பத்தாரின் செவியை மட்டுமல்ல, கலைவாணியின் உறவினர்களின் செவியிலும் கணீர் என்று வந்து விழுந்தது. கோபமாக கத்தியவள் கையில் இருந்த செல்போனையும் அதே கோபத்தோடு வீசி எறியும் போதுதான் கதவு திறந்து இருப்பதையும் வாசலில் அனல்வேந்தன் மட்டுமல்ல அவளது உறவினர்கள் அனைவரும் கூடி நிற்பதையும் கண்டு திகைத்தாள். அவள் விழிகளில் டன் டன்னாக அதிர்ச்சியை கண்ட அவள் அப்பா, அம்மா, அக்கா, தம்பி இருவரும் புரியாமல் தலையை திருப்பி பார்த்து வாசலில் நிற்பவர்களை கண்டு அதிர்ந்தனர். அடுத்த நொடி பஞ்சாயத்து ஹாலுக்கே வந்துவிட்டது. அனைவரும் அனல்வேந்தனுக்காக வாதாடியும் அனல்வேந்தனை திருமணம் செய்ய முடியாது என்று ஒற்றை காலில் நின்றாள் கலைவாணி. இப்படி ஒரு சூழலில் தனக்கு கலைவாணியை பிடிக்கவில்லை என்றும் அவள் தனக்கு தேவையில்லை என்றும் கூறினாள். அவள் தன்னை அவமானப்படுத்தியதால் அவனும் இப்படி கூறுகிறான் என்று அல்லவா மற்றவர்கள் நினைப்பார்கள். அனல்வேந்தனும் குடும்பமும் அவமானத்தில் தலை குனிந்து நின்றது. அதுவரை இங்கிருந்து தப்பினால் போதும் என்று நினைத்தவன் முழுக்க முழுக்க நனைந்த பின் முக்காடு எதற்கு என்று நினைத்தான். தான் மட்டுமல்ல, தன் குடும்பமே தலை குனிந்து அல்லவா நிற்கிறது, அதுவும் தன்னால். இவளை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துகிறோமோ இல்லையோ,
இவளை மணந்தே ஆக வேண்டும். அது மட்டும்தான் குனிந்த தன் குடும்பத்தின் தலையை நிமிர வைக்கும். எழுந்து நிற்கும் தன் அப்பா அம்மா தங்கையை பார்த்தவன், அப்பா, நீங்க 3 பேரும் முதல்ல உட்காருங்க. இந்த பிரச்சனை என்னால உருவாச்சு. இதை எப்படி சுமூகமா முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவர்களை அமர்த்தி விட்டு கலைவாணியை நோக்கி அடி எடுத்தான். அவள் இதயம் தாறுமாறாக அடித்துக் கொண்டது. அவள் அருகில் வந்தவன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் உன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன் கலை. ஆனா நீ ஊருக்கே தெரியப்படுத்திட்ட. இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது நான் மட்டும் இல்ல, என்னுடைய குடும்பமும் தான். உனக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை இப்பவும் பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அவன் ஏதோ காய்களை நகர்த்துகிறான் என்பது கலைவாணிக்கும் அக்னிக்கும் நன்றாகவே புரிந்தது. தலையை மெல்ல திருப்பி கலைவாணியின் அப்பாவை பார்த்த அனல்வேந்தன், அங்கிள், இத்தனை பேர் முன்னாடி என்னால என்னுடைய காதல உங்க மகளுக்கு புரிய வைக்க முடியாது. நான் ஒரு நிமிஷம் உங்க பொண்ணோட தனியா பேசினா உங்க பொண்ணு என்னுடைய காதல அவன் கூறி முடிப்பதற்குள், அதெல்லாம் முடியாதுங்க, என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு உங்களை பிடிக்கல, நான் சொன்னா சொன்னதுதான். கலை, இந்த வார்த்தைகளை எல்லாம் என்னுடைய காதல முழுசா புரிஞ்சுக்கிட்டு நீ சொல்லு. நான் ஏத்துக்கிறேன். பிளீஸ், ஒரு நிமிஷம்தான், ஒரே ஒரு நிமிஷம். அதுதான் தம்பி இவ்வளவு இறங்கி வந்து கேக்குறாருல. போம்மா, போய் தம்பி கிட்ட பேசு. சரிப்பா, ஆனா ஒரு நிமிஷம்தான். அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட நான் இவரோட பேச மாட்டேன். வேண்டாம், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீ என்கிட்ட பேசினா போதும். சரி. அவள் அவனையும் அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த அறைக்கு சென்றாள். கதவை சாத்தி தாளிட்டவன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து அதில் ஏதோ செய்துவிட்டு அங்கிருந்த ஸ்டாண்டில் நிறுத்தினான். என்னடி, என்னை பார்த்த உனக்கு கேணை என்ன தெரியுதா? சட்டை கையை சுருட்டியபடியே அவன் கேட்க அவள் திகைத்து போனாள். அவள் விழிகளில் அதிர்ச்சி. என்னை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நீ பொறுக்கினா நான் அதுக்கும் மேல. காலேஜ் டேஸ்ல என்ன பார்த்து அவன் பயந்து தலை திரிக்க ஓடுவான் தெரியுமாடி. இப்ப நான் ப்ரொஃபசர் ஆயிட்டதால மட்டும்தான் என் வாழை சுருட்டிட்டு பேசாம இருக்கேன். ஆனா நீ என்ன பேசாம இருக்க விட மாட்ட. உன்கிட்ட தப்பா நடந்துக்காமலே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா சொன்னல. இப்ப நான் உன்கிட்ட தப்பா தாண்டி நடந்துக்க போறேன். நான் உன்னை என்னென்ன பண்ணேன்னு ஊரை கூட்டி இப்ப போய் சொல்லு. நீ என்ன சொல்றது? அத வீடியோவா நானே எடுத்து ஊர் ஃபுல்லா பப்ளிஷ் பண்றேன். சட்டென்று அவளை இழுத்து கட்டி அணைத்தவன் அவள் உதட்டில் முதல் முத்தத்தை பதித்தான். இப்படி ஒரு செயலை அவனிடமிருந்து அவள் எதிர்பார்க்கவில்லை. பேராசிரியர் அல்லவா, அந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்வான் என்று நினைத்தாள். ஆடிப்போனவளின் கை கால் எதுவும் அசையவில்லை. அனைத்தும் ஸ்தம்பித்து போனது. அவள் சுதாரித்துக் கொள்ளும் முன் அவன் முத்தத்தின் சூட்டை அவள் உடலின் பல பாகங்களும் உணர்ந்தது. அனைத்தையும் அவனது செல்போன் கேமரா பதிவு செய்து கொண்டே இருந்தது. சில நொடிகளுக்கு பின் கோபமாக அவளை பிடித்து படுக்கையில் தள்ளியவன், நீ என்னடி என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்றது? நீ என்னடி என்ன பிடிக்கலன்னு சொல்றது? உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அத சொல்லலான்னுதான் அந்த கதவை திறந்தேன். ஆனா முந்திக்கிட்டு நீ கத்துன்னு கத்திட்ட. ஏமானம் போயிடுச்சு. அதனாலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். இங்க பாருடி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லையோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, அதை எதையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா இருக்கேன்னு உன் வீட்டுல சொல்ற இல்ல, அவ்வளவுதான். இந்த வீடியோ நாளைக்கு உன்னுடைய ஊர் ஃபுல்லா காட்டு தீயா பரவும். கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தவன், சரியா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வெளிய போறேன். நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்லு. வெள்ளை எடுத்து பாக்கெட்டில் திணித்தவன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து விட்டான். சிலை என அறையிலேயே நின்று விட்டாள் கலைவாணி. அங்கிள், உங்க பொண்ணுக்கு நல்லா புரியுற மாதிரி என்னுடைய ஆழமான காதல நல்லா புரிய வச்சுட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது உங்க பொண்ணுதான். நாங்க இன்னைக்கு பழனியில தான் தங்க போறோம். கோயிலுக்கெல்லாம் போகணும்னு அம்மா வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னாங்க. உங்க பொண்ணு இன்னைக்கு ஃபுல்லா யோசிக்கிட்டோம். நாளைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பதில சொன்னா போதும். பதில் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். பதில தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கல்யாண தேதிய நிச்சயம் பண்ணிட்டு நாங்க சென்னை திரும்புறோம். இப்ப நம்ம ஒரு டேட்ட முடிவு பண்ணிருக்கோம். அந்த டேட்ல முத்தமிழுடைய கல்யாணத்தை நீங்க முடிச்சிடுங்க. அப்பா போலாமா என்றவன் முதலில் வெளியே வந்தான். வாசலில் செல்போன் ஒன்றை வைத்து விளையாடி கொண்டிருந்த அந்த சிறுமியை கண்டவன் அந்த சிறுமியின் அருகில் வந்தான். பாப்பா, உன்கிட்ட கலைவாணி அக்கா நம்பர் இருக்கா என்று கேட்டான். என்ன கலைவாணி அங்கிள்?
இந்த வீட்டு முத்தமிழோட தங்கச்சி கலைவாணி. இருக்கே, அந்த நம்பரை கொஞ்சம் கொடுமா. செல்போனில் இருந்த எண்ணை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அந்த சிறுமி. இதோ கலைவாணின்னு சேவ் பண்ணிருக்குல்ல, அதுதான் கலைவாணி அக்கா நம்பர். அதை அப்படியே தன் செல்போனில் சேவ் செய்து கொண்டவன் காரில் வந்து ஏறும்போது அப்பா அம்மா அக்னி எதுவும் புரியாமல் காரில் அமர்ந்திருந்தனர். எடுத்த வீடியோவை கலைவாணியின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிவிட்டு காரை எடுத்தான். அப்பா அம்மா அக்னி மூவரும் ஒன்றும் பேசவில்லை. தன் வாட்ஸ்அப்புக்கு வந்த வீடியோவை கண்டு அதிர்ந்த கலை முத்தமிழ் அறைக்குள் வருவதை கண்டதும் சட்டென்று செல்லை லாக் செய்தாள். என்னடி, நீ ஒரு கதையை சொல்ற, ஆனா உன்னுடைய ஹீரோ வேறொரு கதையை சொல்றாரு. இங்க என்னதான் நடக்குது? உண்மையிலே அவர் உன்னை காதலிக்கிறாரா? அவள் பதில் கூறவில்லை. சரி, அது உங்க விஷயம். இப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு அப்பா கேட்டுட்டு வர சொன்னாரு. அதற்கும் அவள் பதில் கூறவில்லை. இப்படி பேசாம நின்னா வேலைக்கு ஆகாதுமா, உன்னுடைய பதில சொல்லு. அவர் என் மேல இவ்வளவு உயிரா இருக்காருன்னு எனக்கு தெரியலக்கா. அவர் இந்த அளவு என்ன நேசிக்கும் போது நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுதானே சரி. இதுதான் உனக்கு அழகு. அவருக்கு என்னடி குறை? உன்னை அவரு நல்லா வச்சு பார்த்து பாரு. நீ தைரியமா அவரை கல்யாணம் பண்ணிக்க. அவருக்கு உன்னதாண்டி பிடிச்சிருக்கு. உன்ன மனசுல வச்சுட்டு என் கழுத்துல தாலி கட்டினா நல்லாவா இருக்கும்? சரி, நான் அப்பா கிட்ட போய் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லிடுறேன். வெளியே வந்த முத்தமிழ் திருமணத்திற்கு அவள் ஒப்புக்கொண்டதை கூற அனைவரின் முகமும் மலர்ந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க பொத்தென்று படுக்கையில் வீழ்ந்து அழுதாள் கலைவாணி. கலைவாணியின் அப்பா அப்போதே அனல்வேந்தனின் அப்பாவை அழைத்து கலைவாணி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் என்று கூற அவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அனல், கலைவாணி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளாம். ஒத்துக்காம எங்க போக போறா? அப்படி ஒரு வைத்தியத்துல நான் அவளுக்கு பாத்துட்டு வந்தேன். முணுமுணுத்தபடியே காரை முன்னோக்கி செலுத்தினான் அனல்வேந்தன். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.